உங்களை மகிழ்ச்சியாக்கும் நாள். நான்காவது, the day of proclamation, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் நாள். ஐந்தாவது, the day of knowledge, அவரை குறித்த இன்னும் அறிந்து கொள்கிற ஒரு மாபெரும் நாள். கடைசியாக the day of glory, கர்த்தர் உங்களையும் என்னையும் மைமைப்படுத்தும் நாள். எப்படி மைமைப்படுத்துகிறாராம்? சங்கீத வாசித்துவமே, ராஜவஸ்திரம் தரித்தவர்களாய், ஒப்பீரின் தங்கம் அணிந்தவர்களாய், அவருடைய வலது பாசத்திலே உங்களையும் என்னையும் உட்காரச் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நமக்கு எதிர்காலம் உண்டு, நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அக்காலத்திலே, ஆங்கிலத்திலே the day of the Lord. இந்த உலகம் நிகழ்காலத்தை நோக்கி வாழ்கிறது. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அக்காலம், ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். பக்தன் பாடினார், எதிர்காலம் நமக்கு உண்டு, எதற்குமே பயமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன் பாடுகள், உன் போராட்டங்கள், உன் இல்லாமை, உன் வெறுமை, உன் கலக்கம், உன் கண்ணீர் கொஞ்ச காலம். there is a bright future for you. உனக்கென்று ஒரு மகிமை, உனக்கென்று ஒரு மகிழ்ச்சி, உனக்கென்று ஒரு மாட்சிமை, உனக்கென்று ஒரு தேர்தல், உனக்கென்று அன்பார்களே தேவனுடைய வலது பாசத்தில் ஒரு இடம், எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே பாடுகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே, கண்ணீருக்குள்ளே, கவலைக்குள்ளே இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, யூ வில் பி கம்ஃபர்டட். நீ தேற்றப்படுவாய். அது மட்டுமல்ல, God will make you rejoice. உன்னை மகிழ்ச்சியாக்குவார். கடைசி வசனத்தில் தேவன் உன்னை மைமைப்படுத்துவார். எப்படியாம்? அவருடைய வலது பார்சத்தில் பக்கத்தில் ராஜவஸ்திரம் தரித்து ஒப்பேரின் தங்கம் அணிந்தவனாய் உன்னையும் அவருடைய மனவாட்டியாக உன்னை கர்த்தர் மாற்றுவார். எனவே அன்பு தேவ பிள்ளையே, நிகழ்காலத்தில் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கங்கள் உண்டு. இவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. எனவே அவரை இன்னும் அறிவோம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் துதிப்போம், இன்னும் அவரை கனம் பண்ணுவோம். ஆரம்பத்தில் சொன்னனே, அக்னாலெட்ஜ், ஆண்டவரை அறிக்கையிடுங்கள், துதியுங்கள், பிரஸ்தாபம் பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இன்னும் அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள், இன்னும் அவரோட கிட்டிச் சேருங்கள். draw near to him, அதாவது தண்ணீர் மொண்டு கொள்ளுங்கள். தண்ணீர் இருக்கிற இடத்துல தேடி போங்க, வசனத்தில் இருக்கிற இடத்துல தேடி போங்க, நல்ல புல்லிடங்களை மேய்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே God will exalt you. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனம் பண்ணுவார். இந்த நாளிலே இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்கள். மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள அவரிடத்துல வாருங்கள், வசனத்தை படியுங்கள், வசனம் பேசுகிற இடத்திற்கு போங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி வரும்போது a day will come, God will glorify you. தேவன் உங்களை